வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான். அது இல்லாம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அது இல்லாம நாளைக்கு எங்க நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டா, மண்டே நைட் ரா வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல தான் மண்டே நைட் ரா நடக்கப் போகுது. அதுல வந்து மெயின் ஈவென்ட்டா வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸ்க்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச வந்து நம்மளுடைய WWE வந்து அஃபிஷியலா புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து உங்கள்ட்ட நான் சொல்லிர்றேன். அதாவது இப்போ வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலருந்து நம்ம வந்து டிவில வந்து WWE ஷோஸ் எல்லாமே எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக ஒரு வீடியோ வந்து நேத்து நான் மேக் பண்ணி நான் போட்டேன். ஆனா அந்த போட்டதுக்கு வந்து யூடியூப் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அதுக்குன்னா, அதாவது நீங்க வந்து வயலன்ஸ் கன்டென்ட்ட வந்து நீங்க மீறுறீங்க. அதாவது இது வந்து யூடியூப்க்கு வந்து விரோதமான இந்த செயல் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு நடக்கப் போற ராவ வந்து நீங்க லைவா பார்க்கணும். அதாவது நான் வந்து லைவா தான் ப்ரோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. அத நீங்க வந்து லைவ்லயே பார்க்கலாம். அது இல்லாம அதுல வந்து ஒரு அதாவது எப்படி சொன்னா, அதுல ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமும் இருக்கு. நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது அதுல என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க எப்பொழுதும் பார்க்குற மொபைல்லயே எல்லா மொபைல்லுமே பார்க்கலாம். அதாவது 4G இருக்கட்டும், 5G இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். ஏன்னா, அதுல வந்து நெட்டு கொஞ்சம் ரொம்ப இழுக்கும். அதனால அதுதான் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். 5G மொபைல் வச்சிருக்கவங்க எல்லாருமே, நீங்க பாட்டுக்கு நெட்ட வந்து இஷ்டத்துக்கு விட்டு ஆட்டலாம். எவ்வளோ வேணுமானாலும் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா, நீங்க 4G மொபைல் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுல வந்து லிமிட்டட் தான். அதாவது 2 ஜிபியா இருக்கட்டும், 3 ஜிபியா இருக்கட்டும், அது லிமிட்டா தான் இருக்கும். அதனால அதுல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4G மொபைலுக்கு வந்து நெட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். 5G மொபைலுக்கு பரவால்ல. அப்படி ஒருவேளை நான் வந்து ரா, ஸ்மாக்டவுன், NXT இல்ல இப்ப நடக்கப் போற ரெசல்மனியா இது எல்லாமே நான் லைவா பார்க்கணும். நான் எந்த விதமான பேமெண்ட்டுமே பே பண்ணாம நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்மகிட்ட கைவசம் ஐடியா இருக்குது. அது வந்து வேணும். அதாவது நான் எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ப வாட்ஸ்அப்புக்கு அதாவது நம்ம ரெஸ்லிங்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்போட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிக்க வந்து சொல்றேன். அதாவது ஒருத்தரா இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து எப்படி வந்து WWE ஷோஸ் எல்லாமே லைவா பார்க்குறது அப்படிங்கிறத நான் அதுல சொல்றேன். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டே அப்படின்னா, அதாவது நாளைக்கு நடக்கப் போற ராவ வந்து நீங்க லைவாவே பார்க்கலாம். எந்த விதமான பேமெண்ட்டுமே பார்க்க வேணாம். அதுல வந்து அந்த லைவா எப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு ட்ரிக்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, அதுக்கப்புறம் போக போக நீங்க எப்படி அத பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால நான் அந்த குரூப்போட அதாவது வாட்ஸ்அப் குரூப்போட அந்த ஒரு லிங்க்க வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸா இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லான எல்லா ரெஸ்லிங்கோட அப்டேட் எல்லாமே அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பு தரேன். இப்போ வந்து நம்ம மெயின் கதைக்கு வந்துருவோம். அதாவது அடுத்த வாரம் அதாவது நாளைக்கு நடக்கப் போற ஸ்மாக்டவுன் அதாவது ரா வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நடக்கப் போகுது. ஆனாலும் இதுல வந்து உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஆ ச ச அதாவது மண்டே நைட் ராவுக்கு வந்து வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 100%ல ஒரு 20% வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மேட்ச்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ராவோட அந்த ஒரு இதுல தான் நடக்குது. அதாவது எண்டுல தான் நடக்குது. அது மெயின் ஈவென்ட்டா தான் நடக்குது. அதனால ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு அப்படின்னு கேட்டா, வந்து அட்டாக் பண்றாரு அப்படின்னு கேட்டா, இவங்க 3 பேத்துக்கும் ரெசல்மனியா 41ல டே 1ல வந்து இவங்களுக்கு மெயின் ஈவென்ட் நடக்கும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரல. எந்தவித அட்டாக்கும் பண்ணல. இதுல வந்து கிளீனாவே நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ பீட் பண்ணிட்டாரு சரி, இல்ல செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்க பீட் பண்ணி அந்த மேட்ச்ல வின் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 2 பேத்துக்கு மட்டும் தான் மேட்ச் நடக்கும். அதாவது ரெசல்மனியால வந்து நம்முடைய செத்துக்கும் நம்மளுடைய பங்குக்கான அந்த ஒரு ஸ்டோரி தான் இவங்களுக்கு பில்டப் ஆகி போகும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னா, ஒருவேளை இன்டர்ஃபியர் ஆகி நம்முடைய செத் ரோலின்ஸ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்றாரு. அதே மாரி நம்முடைய சிஎம் பங்கையும் அட்டாக் பண்றாரு அப்படின்னா, இவங்க 3 பேத்துக்குமே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்குது. அப்படி ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டோரி எல்லாமே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். அதேமாரி ரோமன் ரெயின்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டோரியில போய் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஆட் ஆயிருவாரு. அதாவது நம்மளோட கோடிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போய் ஜாயின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கும் நம்முடைய சிஎம்முக்கு ரெசல்மனியா 41ல டே 1ஓட மெயின் ஈவென்ட்டா கூட
அதாவது மெயின் ஈவெண்ட்டா இந்த மேட்ச்ச வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ள வந்து அதாவது ஒரு மேட்ச்ச வந்து நம்முடைய WWE வந்து புக் பண்ணிருவாங்க. ஏன்னா, நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல நடக்குது. ஏன்னா, கண்டிப்பா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பா வருவார் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அது மேபி WWE என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, WWE ஷோஸ் எப்படி நம்ம லைவா பார்க்குறது, அதாவது மொபைல்ல நம்ம லைவா பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்க வந்து நான் சொல்றேன். ஏன்னா, திரும்பி அந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு திரும்பி என்னோட சேனல பேன் பண்ணிருவாங்க. அதனால அந்த அதாவது நமக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து உங்களுக்கு எப்படி மொபைலை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறது லைவாக பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கை வந்து நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான்.